la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பெண்ணுக்கான ஸ்ட்ரெங்த் தன்னம்பிக்கை ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் தான் பெண்ணுக்கு ஒரு முதன்மையான ஃப்ரீடம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய இந்த பேச்சு, இந்த கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் வளர்ந்த ஒரு இடம்னு சொல்லுவேன் என்னுடைய நர்சிங் கரியர். உங்களுக்கே நீங்கள் பேசிக்கிட்டு உங்களுக்கு தைரியம் கொடுத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? இங்கே பஸ் எப்படி ஓடும், டிக்கெட் எப்படி எடுக்கணும், ஹீட்டர் இருக்குது, அது இருக்குது, ஒன்றுமே தெரியாது. சில இடங்கள் அவமானமும் பட்டிருக்கோம். உங்களுக்கு இது கூட தெரியாதாங்கிற துணியில் பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து நான் ஒரு நர்ஸாக இருக்கும்போது ஒருத்தவங்களுடைய லைஃப் என் கையில் இருக்குது, அதே மாதிரி தான் அந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் ஒரு பெண் பிள்ளையுடைய லைஃப் எங்க ஒரு வாரம் இந்த யூடியூப்பை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வேலையில் உள்ள இமெயில்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. இப்படியே நான் அடுத்து அப்படியே ராணி மாதிரி இருக்க போகிறப்ப நம்ம 4 or 5 அவஸ்தை என்னால் அப்படி இருக்கும். 2 தடவை தான் நான் பிரேக் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து முதல் பையனுடைய மெட்டர்னிட்டி லீவ் ஒரு 6 மாதம், ரெண்டாவது பையனுடைய மெட்டர்னிட்டி லீவ் ஒரு 9 months. பீரியட்ஸ் அப்படின்னும் போது அந்த டைமில் இந்த ரொம்ப பெயின் இருக்கிறதுனால டேப்லெட்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிற பழக்கங்கள் இருக்குது. அது எடுத்துக்கலாமா இல்லை அதை பற்றி இப்போ சொன்னாங்களா குட் டச் பேட் டச் பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அது கண்டிப்பாக எப்போவுமே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஆனால் பெண்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்திலேருந்து வெளியே வரும். ஒரு நர்ஸாக இருக்கீங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், லண்டன் தமிழ் யூடியூப் சேனல், இது எல்லாத்துக்கும் மேலே மேட்ச் மேக்கராக நீங்கள் ஒரு மேட்ரிமோனியல் சைட்டு வச்சுருக்கீங்க. எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க மேம். உங்களை பொறுத்த வரைக்கும் விமன் அப்படின்னா என்ன? விமன்னாலே வந்து சக்தி. நம்மகிட்ட வந்து உலகத்தில் உள்ள எல்லா சக்தியும் ஒரு உமன்கிட்ட வந்து அடங்கியிருக்குது. பவர்ஃபுல். அது வந்து பல நேரங்களில் வந்து பலருடைய பேச்சுகள்னால, ஒருத்தவங்களுடைய பார்வையினால் அந்த சக்தி அப்பப்போ லேசாக அணைஞ்சு போகலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் உமன்னா வந்து ஒரு பவர்ஃபுல். அந்த சக்தி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெண்ணுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பெண்ணுக்கான ஸ்ட்ரென்த்தே தன்னம்பிக்கை. அந்த குடும்பம் வந்து கீழே போகும்போது அது போக விடாமல் அதை தடுத்து நிறுத்தி, இல்லை இப்படி இல்லை நம்ம இன்னும் மேலே போகலான்னு சொல்லி அந்த குடும்பத்தை வந்து மேலே கொண்டு வர்றது வந்து அந்த நம்பிக்கை தான் காரணம். அந்த நம்பிக்கை வந்து எல்லா பெண்களுக்கும் நிறைய உண்டு. ஸோ உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து பெண் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக புரிய வச்ச பெண் யார்? இது அம்மா. அதுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ஒரு நர்ஸ் தான். ரீசெண்டாக அவங்கள பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ எங்கள் அம்மா வந்து அந்த காலகட்டத்தில் 1960s அவங்க வந்து ஒர்க்குக்கு போனவங்க. அப்போவுமே வந்து தனி சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ரொம்ப ஒரு நாட்டமாக இருந்தவங்க. எப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம்னா ஒரு எக்கனாமிக்கல், அதாவது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் தான் பெண்ணுக்கு ஒரு முதன்மையான ஃப்ரீடம்னு அந்த காலத்தில் ரியலைஸ் பண்ணவங்க தான் எங்கள் அம்மா. ஸோ அது வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. எங்கள் வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா, எனக்கு 2 அக்கா, 2 பேரும், அவங்க 2 பேரும் ட்வின்ஸு, நான் தான் 3வது. ஸோ 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லி அவங்க வளர்த்தாங்க. ஸோ எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு ஒரு அந்த மாதிரி நீங்கள் கேட்ட அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல்னு சொல்கிறது. ஸோ அந்த நர்ஸ், அப்புறம் அது இல்லாமல் இப்போ நீங்கள் லீடர்ஷிப்லேயும் இருக்கீங்க. தொடர்ந்து இந்த ஓவராலாக உங்களோட நர்ஸ் அந்த லைஃப் ஜேர்னியை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? நர்ஸ் லைஃப் வந்து நானாக போய் சூஸ் பண்ண ஒரு லைஃப் கிடையாது. அதுவும் அமைஞ்சுக்கிட்டேன்னு தான் நினைப்பேன். நான் ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படின்லாம், எங்கள் அம்மா நர்ஸாக இருந்தாலுமே நான் ஒரு நர்ஸ் ஆகணும், அப்படி வரணும் இப்படி வரணும்லாம் நான் வந்து நினச்சதில்லை. பட் எனக்கு வந்து அது ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நர்சிங்குள்ளே வந்து அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் கூட எனக்கு அதுக்கு மேலே ஒரு பேஷனோ பெருசாக இல்லை. பட் ஒன்ஸ் வந்து ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்ததும் பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நான் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ 75 பேஷண்ட்ஸ் ஒரு வார்டில் இருப்பாங்க. அந்த வார்டில் நம்ம வந்து 1 or 2 சின்ன பிள்ளைங்க, நாங்கள்லாம் அப்போ 22, 23 வயசு. நம்மளுடைய தலைமையில் தான் அந்த நைட் டியூட்டியெல்லாம் வேறு பெரிய சூப்பர்வைசர் அப்படிலாம் யாரும் இருப்பாங்க. சூப்பர்வைசர் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. பட் இந்த 75 பேருடைய அந்த ஹெல்த்தும் நம்ம கையில் தான் இருக்குது. டாக்டர்ஸ்லாம் எப்பப்பா வந்துட்டு தான் போவாங்க. we are there 24 hours. அது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய இந்த பேச்சு, இந்த கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் வளர்ந்த ஒரு இடம்னு சொல்லுவேன் என்னுடைய நர்சிங் கரியர். 75 ஃபேமிலி, ரொம்ப அடிமட்டத்தில் உள்ளவங்க, ரொம்ப முடியலைன்னு இருக்கிறவங்க, ஐயோ நாளைக்கு போட்டால் நாளைக்கு காலையில் எழுப்புனா இவரை பார்க்க முடியாது, இவர் போயிடுவார், அந்த ஒரு இதில் இருக்கிறவங்க. ஸோ ரொம்ப வல்னரபிள் பீப்புள் கூட தான் என்னுடைய ஜேர்னி ஆரம்பிச்சுது. அதனால் மக்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக தான் அமைஞ்சுது அந்த நர்சிங்கிறது. ஸோ அதில் நான் வந்து அப்புறம் தான் எனக்கு அந்த பேஷனே வந்துச்சுது. நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சாதாரண காரியம் இல்லை, இது ஒரு மாதிரியான வேறு லெவலில் உள்ள காரியங்கிறது அந்த நர்சிங்கில் ப்ராப்பராக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அது எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அது போக போக அந்த பேஷன் ஆகி 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 இப்போ வந்து நான் ஒரு லீடர்ஷிப் லெவலில் வந்து வர்றதுக்கு அது எனக்கு துணை புரிஞ்சுது. பெண்ணாக ஒரு நாடுக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம். உங்களுக்கே நீங்கள் பேசிக்கிட்டு உங்களுக்கு தைரியம் கொடுத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? இங்கேருந்து ஒரு 10-15 பேர் ஊர்லேருந்து லண்டனுக்கு போகிறோம். லண்டனில் போய் எங்களெல்லாம் இறக்கிட்டு இப்போ ஒருத்தர் ஒரு 5 பேர் நார்த் இங்கிலாண்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு 5 பேர் இன்னொரு இடத்துக்கு நான் ஒரு 5 பேர் உள்ள ஒரு இதில் இருக்கிறேன். ஸோ எங்களெல்லாம் கொண்டு முதல்ல வந்து அவங்க அக்காமடேஷனில் கொண்டு விட்டாங்க. அந்த கம்பெனி எங்களை ரெக்ரூட் பண்ண கம்பெனி அக்காமடேஷனில் கொண்டு விட்டாங்க. அங்கே போன இடத்துல ஒரு அக்காமடேஷன் எங்களுக்கு கொடுத்தோன்னே நான் நினைக்கிறேன் ஓகே 5 பேர் இருக்கோமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல ஜாலியாக இருக்கும். மற்ற 4 பேர் மலையாளிஸ், நான் தமிழ். நாகர்கோயில்னால மலையாளம்லாம் நமக்கு வந்து கைவந்த கலை. ஸோ அதனால் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் போய் நாங்கள் தூங்கி எடுத்து அடுத்த நாள் காலைல வரோம். அடுத்த நாள் வந்து பெரிய வேன் வந்து அந்த ஃப்ளாட்டு முன்னே நிற்குது. நான் நினைக்கிறேன் எங்கேயோ சைட் சீயிங்க்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நானும் டக்குன்னு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து அந்த ரூத்துன்னு சொன்ன மேடம் வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க, நான் இப்போ வந்து ஒரு சில பேர்களை நான் வாசிப்பேன், நீங்களாம் வரணும், நீங்களாம் இந்த பக்கம் வந்துடுங்க, ஏன்னா நீங்கள் உங்களை வந்து இந்த ஃப்ளாட்லேருந்து அப்புறப்படுத்தி வேற ஒரு ஃப்ளாட்டுக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நினச்சேன் 5 பேர் இருக்கிறோம், 2 பேர் இதில் 3 பேர் அதில் போடுவாங்க போல் அப்படின்னு சொல்லி நினச்சேன். சொன்னீங்க அவங்க வந்து பேரெல்லாம் வாசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பேர் அந்த பேர் கலா சித்ரா அது ஒரு நேம் சேக்குக்கு சொல்கிறேன் அப்படி ஆரம்பித்தாங்க. ஆரம்பிச்சு 4 பேர் வாசித்தாங்க. 4 பேரை வாசித்துட்டு அவங்கள வந்து அப்புறப்படுத்தி நிற்க சொன்னாங்க. நான் மட்டும் தனியாக இருக்கிறேன். என்கிட்ட சொன்னாங்க, சுபி நீ வந்து இந்த ஃப்ளாட்டில் தனியாக இருக்க போகிற, இது வந்து 4 பெட்ரூம் உள்ள ஒரு ஃப்ளாட், ஒரு கடைக்கு மேலே உள்ள ஃப்ளாட்டு, தனியான ஃப்ளாட்டு, இந்த ஃப்ளாட்டில் நீ தனியாக இருக்க போகிற, மற்ற 4 பேரும் இங்கேருந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு இது வந்து நான் இப்போ இல்லை 20 இயர்ஸுக்கு முன்னால் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். கடவுளே ஆண்டவரே ஏசப்பா நான் இனி என்ன செய்யுதுங்கிறது, இங்கே பஸ் எப்படி ஓடும், டிக்கெட் எப்படி எடுக்கணும், ஃப்ளாட்டில் என்னத்தை இந்த இங்கே ஆப்ரேட் எப்படி பண்ணணும், அங்கே ஹீட்டர் இருக்குது அது இருக்குது ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்படி ஒரு என்ன கண்ணை கட்டி ஒரு இடத்துல கொண்டு விட்ட மாதிரி விட்டுட்டாங்க. ஒன்று ஒன்றா தானே படித்து சில இடங்கள் அவமானமும் பட்டிருக்கோம். கேட்கும்போது அவங்க இவங்களுக்கு இது கூட தெரியாதாங்கிற துணியில் பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அப்படி கடந்து அப்படி வந்தது தான் அந்த லைஃப். ஓகே. ஸோ இப்போ யூடியூபராக இருக்கும்போது வந்து உங்களுக்கு பலவிதமான கமெண்ட்ஸ் வரும், பப்ளிக்கிட்ட இருந்து பலவிதமான ரெஸ்பான்ஸ் வரும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூடியூப்ல இருந்தே ஒரு மேட்ரிமோனியல் சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி மேட்ச் மேக்கராக இருக்கீங்க. மேட்ச் மேக்கர் அப்படின்னும் போது இது நாட் அட் ஆல் ஈஸி. ஏன்னா இதில் வந்து ரொம்ப அஷ்யூரன்ஸோடு இந்த விஷயங்கள் செய்ய வேண்டும். ஸோ அது எப்படி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க? ஸோ அது ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப அதை நான் எதை ஒரு காரியத்தை இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதாகட்டும், மேரேஜ் மேட்ச் மேக்கர் அது இதாகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஆண்டர்ப்ரூனர் அதில் வந்து நான் வந்து அடக்கிக்க விரும்பலை. இது வந்து ஒரு சேவையாக தான் நான் பார்க்குறேன். திஸ் இஸ் அ சர்வீஸ் டு த ஹியூமனிட்டி. இப்போ யூடியூப் சேனல், இப்போ நம்முடைய யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க எத்தனையோ பேருக்கு வந்து பர்சனலாக ஹீல் ஆகுது. அவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கிறேன், எத்தனையோ பேருடைய கண்ணீரை துடைக்கிறோம். அப்படின்னா இது நான் இல்லை, ஏதோ கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரம்னே சொல்லலாம், அப்படி நம்ம பண்ணுறோம். அது ஒரு சர்வீஸ் பேஸ்டாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட். பெற்றோர் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வரனை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இதை ஒரு சேவையை அடுத்து நம்ம பண்ணலாமேன்னு தொடங்கினதான் அந்த bestmarriagematch.comங்கிற அந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ். அதுவும் கூட வந்து இப்போ ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. அதாவது அந்த டெவலப் பண்ணி எடுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து 2 to 3 years ஆச்சுது. அந்த அளவுக்கு அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு டேட்டா செக்யூரிட்டி இருக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து இந்த டெக் டீமில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப அதில் நாங்கள் ரொம்ப காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். அதுக்கு வந்து பல லட்சங்கள் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து என்னென்னா நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். ஓகே இதுக்கு இவ்வளோ ஆகுதா, கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒருத்தருடைய லைஃப் நம்ம கையில் இருக்குது. எப்படி வந்து நான் ஒரு நர்ஸாக இருக்கும்போது ஒருத்தவங்களுடைய லைஃப் என் கையில் இருக்குது, அதே மாதிரி தான் அந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்லேயே அவங்களுடைய லைஃப் ஒரு பெண் பிள்ளையுடைய லைஃப் என் கையில் இருக்குது. அதை வந்து பாதுகாத்து அந்த பிள்ளைக்கான ஒரு நல்ல ஒரு வரனை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறதுல வந்து என்னுடைய பங்கு மிக முக்கியமானது. அதை வந்து நான் ரொம்ப கரெக்டாக செய்யணும். அதனால வந்து அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன், அது சேஃப்டி, இதிலெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. அதனால தான் வந்து எங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சுது. சூப்பர். ஸோ நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ரொம்ப பேஷனேட்டாக அது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறீங்க, சேவையாக பண்ணணுன்ட்டு.
இதனால உங்களோட டெஸ்டிமோனியல்ஸ்லாம் இருக்கா? இதனால வந்து இவ்வளோ பேருக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோம், அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்களா உங்களால நாங்கள் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி யாராவது? நிறைய பேர் இருக்காங்க. அப்பப்போ எங்களுக்கு இமெயில் வரும், நிறைய பேர் இருக்கிறாங்க. சிங்கப்பூர் டு மலேசியா ரீசெண்டாக ஒரு இது நடந்தது. ஐயோ, நாங்கள் வந்து ஆக்சுவலி தமிழ்நாட்டில் எங்கள் வீடு பக்கத்தில் 2 பேருக்கு வீடு பக்கம் தான், அது தெரியவே இல்லை. பட் இங்கே வந்து உங்கள் மேட்ரிமோனி மூலமாக நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கிலீஷ்காரங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்காரர் அவர் தமிழ் பண்ண கல்யாணம் பண்ணதுக்காக நம்ம மேட்ரிமோனியில் பதிஞ்சு போட்டிருக்கிறாரு. அவங்க வந்து இவங்க தமிழ்காரங்க, அவங்க அந்த மேட்ரிமோனியல் மூலமாக அவங்க இது பண்ணி மீட் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குது. ஸோ 2 கலாச்சாரங்கள் இணைவதே நம்ம மேட்ரிமோனியல் மூலமாக ஆகிப்போச்சுது. ஸோ அந்த குளோபலி எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து பிரிட்டிஷ் தமிழ் கல்யாணம் நடந்திருக்கா? அதான் சொல்றேன். இப்போ ரீசெண்டா நடந்தது, ஒரு தமிழ்காரங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களை வந்து கல்யாணம் பண்ணது. சரி, நம்ம இவ்வளவு சூப்பரான விஷயங்கள் வந்து இதுல இருந்தாலும் கண்டிப்பா இப்போ நம்ம இந்த மேட்ரிமோனியல்னா பல பேர் பயப்படுறது ஏன்னா பொய்யான வந்து சில விஷயங்கள் வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பையனோ இல்லை பொண்ணோ உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 4 கல்யாணம் இல்லை ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க ரொம்ப வந்து ட்ரக் அடிக்டோ அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கள பற்றின அந்த ஓன் பர்சனல் இன்ஃபோவே தப்பாக இருக்கு. ஸோ இதனால மேட்ரிமோனியல்ஸ்ல நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு இதாகிறாங்க. இன்னொன்று இதே கூடவே வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு போய் கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இதுல நீங்க வந்து எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆகிருக்கீங்க? ஸோ நான் எப்படி சொல்வேன்னா, இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. வந்து ஃபேக்காக போடுறது வந்து எந்த வெப்சைட்டானாலும் நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து டைம் பண்ணி வச்சாலும் இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அவங்க போடுறதான் இது. அவங்க இப்போ நீங்களே வந்து மேட்ரிமோனியலில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன படிப்பு போடுறீங்கன்னா அதுதான் அது அங்கே வந்து பதிவாகும். இது வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் மாப்பிள்ளை பொண்ணு தேடுற நீங்களும் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிடக்கூடாது. அதை வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்களும் போய் ஒரு சர்ச் பண்ணணும். அதுதான் நான் எல்லோரும் அது உலகத்தில் எவ்வளோ பெரிய மேட்ரிமோனியல்ஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை டேட்டிங் வெப்சைட்டாக இருக்கட்டும், அதான் சொல்லுவாங்கள்ல பழைய காலத்தில் தேங்காயா மாங்காயா சூந்து பார்க்குறதுக்குன்னு. அதாவது தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி உடச்சி எடுத்த பிறகு தான் அது வந்து தெரியும் அது வந்து நல்ல காயா கெட்ட காயாங்கிறது. வெளியில் வச்சு ஓரளவுக்கு தான் நீங்கள் வந்து கணிக்க முடியும். அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கை. அது முடிஞ்ச அளவு பெற்றோரும் இல்லைனா அந்த பிள்ளைங்களும் அதில் பதிஞ்சு போடுற பிள்ளைங்களும் நீங்களும் வந்து உங்கள் அந்த சர்ச்சஸை நீங்கள் பண்ணிக்கணும். ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட்டே நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது. எப்போவுமே லைஃப்பில் யாருனாலும் அப்படி தான். ஒரு ஆளே கம்ப்ளீட்டாக நம்பி இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் கணவனே கம்ப்ளீட்டாக நம்பி இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வேணும். அதான் அந்த மேட்ரிமோனியல்லே நான் சொல்ல வருவேன். பட் நம்மளுடைய வெப்சைட்டை பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய காசு போட்டு அதை வந்து அது அந்த அளவுக்கு ஒரு டேட்டா ப்ரொடெக்டடாக அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கணும்னு தான் நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம். சரி, யாராவது உங்களை இந்த மாதிரி நீங்களே என்னடா இப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க மேட்ரிமோனியில் வந்துட்டு அப்படி நீங்கள் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? தவறான இன்ஃபோஸ் கொடுத்தவங்க? இதுவரை நாங்கள் அது பார்த்ததில்லை அந்த அளவுக்கு. நாங்கள் எவனே ஸ்க்ரீன் பண்ணிகிட்டே இருப்போம். நாங்கள் அவங்க போடுறாங்க இல்லையா, அது வந்து நாங்கள் வந்து பர்சனலாக வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ கால்ஸ் வருது, ஆமாம் நாங்கள் கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருப்போம். அது கால்ஸ் வருது இல்லை, இப்போ அதை பார்த்துட்டு உடனே எங்களுக்கு அந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்டுக்குன்னே ஒரு வாட்ஸ்அப் கால் உண்டு. அது வந்து பர்சனலாக நான் அல்லது எந்த கணவர் நாங்கள் 2 பேரும் தான் எடுப்போம். எங்களுக்கு டெக் டீம்லாம் இருக்கிறாங்க, அவங்க யாருமே அதில் டச் பண்ண மாட்டாங்க. பர்சனலாக கால் வந்து நாங்கள் தான் எடுப்போம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகமாக ஒரு இது இருந்துன்னா அதை டெலீட் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். இன்னொரு இது என்னன்னா, இதில் ஒரு சேஃப்டி வந்து இமெயிலும் ஃபோனு வெரிஃபிகேஷன். அது பண்ண பிறகு தான் அவங்க கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். அந்த 2 வெரிஃபிகேஷனே இருந்தால் மட்டும்தான். ஸோ இப்போது தமிழ்நாட்டில் இருந்த சுபிக்கும் இப்போ லண்டன் தமிழச்சியா இருக்கும் சுபிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் பார்க்கலாம்? பெரிய வித்தியாசம் இல்லை, அதே நான் தான். எப்படி நாகர்கோயிலில் இருந்த பிள்ளை தான் இப்போ லண்டன்ல இருக்கும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நாகர்கோயில் கிராமம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் அப்போமே பயங்கர தைரியசாலிகள் நாங்கள். அப்போமே வந்து நமக்கு வந்து நிறைய தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைய உண்டு. இடம் தான் வேறு, பேசுகிற பாஷை வேறையாக இருக்கலாம், கிளைமேட் வேறையாக இருக்கலாம், பட் I am the same. Okay. Super. So இதே மாதிரி வந்து ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா நீங்க வந்து பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. மல்டி டாஸ்கர்னு உங்களை அட்ரஸ் பண்ணலாம். ஒரு விமன் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா நமக்கு ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், குழந்தைங்க ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. சில நேரத்தில் உங்களுக்கு தோணி இருக்கா, அப்பா இவ்வளோ செஞ்சுட்டு இருக்கோமே, அமைதியாக வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு டிவி பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு திருப்பி அடுத்த நாள் அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு சில் லைஃப் இருக்கணும்னு தோணியிருக்கா? தோணியிருக்குது, கண்டிப்பாக தோணியிருக்குது. தோணிட்டு நான் என்ன பண்ணுவேன், லீவ் போட்டுருவேன். லீவ் போட்டுட்டு
இப்போ வந்து இந்த ஒரு வாரம் இந்த யூடியூப்பை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வேலையில் உள்ள இமெயில்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, அப்படியே நான் அடுத்து அப்படியே ராணி மாதிரி இருக்க போகிறேன்ப்பா. நான் வந்து தோணுனது இதில் போட்டுருவேன். ஒரு 3-4 டேஸ் நான் லீவ் எடுத்துருவேன். வீட்டில் வந்து ஜம்முன்னு இருப்பேன். டக்குன்னு குக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்து படம் பார்க்கலான்னு எல்லாத்துலேயும் நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 4 or 5 hours தான் என்னால் அப்படி இருக்க முடியும். உடனே ஐயோ வீடியோக்கு நம்ம இது பண்ணணுமே, அடுத்தது மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் என்னெல்லாம் வந்திருக்குது பாருங்கள், இது என்ன இருக்குது, அது என்ன இருக்குதுன்னு அது ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளை அறியாமலே போயிடும். 1998 நான் வேலை பார்த்துட்டு வரேன். 2 தடவை தான் நான் பிரேக் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து முதல் பையனுடைய மெட்டர்னிட்டி லீவ், அது ஒரு 6 மாதம். ரெண்டாவது பையனுடைய மெட்டர்னிட்டி லீவ் ஒரு 9 months. இதுதான் நான் எடுத்த பிரேக் என் லைஃப்பில். மற்றபடி கண்டினியூஸாக தூங்குவீங்க ஒரு நாள்? தூங்கலாம், நல்லா தூங்குவேன். அதாவது நான் படிச்சுக்கிட்டது என்னடான்னா, ஓவர் த இயர்ஸ் பண்ணுறதை கொஞ்சம் குயிக்காக பண்ணணும். சடபடான்னு அந்த ரொம்ப இழுக்கா இல்லாமல் குயிக்காக பண்ணணும். இப்போ சமையல் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, காலையில் இட்லி வைக்கணும்னா இட்லிக்கு ஒரு சட்னி, அது போதும். அதை வந்து பழக்கப்படுத்திக்கணும் நம்ம குடும்பத்தை. சும்மா இட்லிக்கு சட்னி, சாம்பார், 4 வகை சட்னி இப்படி வைக்கும்போது அதிலே நம்மளுடைய எனர்ஜி போயிடும். அதுமாதிரி மத்தியானம் ஒரு மீன் கறி தான் எங்கள் வீட்டில். ஒரு பொரியல், ஒரு சாம்பார்னு அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் வைக்கிறது இல்லை. அப்போ சிம்பிளாக லைஃப் இருக்கும்போது நமக்கு டைம் நிறைய சேவ் பண்ணலாம். இப்போது விமன் அப்படின்னும் இந்த மூட் ஸ்விங்ஸு, பீரியட்ஸு இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் நமக்கு அப்படியே ஏஜ் ஆக 36+, 40+ல ஆகும்போது இந்த மெனோபாஸ் டைமும் வந்து வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆமாம், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். ஐதர் நீங்கள் பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜில் உள்ள உமனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அதுக்கு முன்னால் நீங்கள் உள்ள உமனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த நம்மளுடைய ஹார்மோன், அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரமும் ஒரு சாபமே நம்மளுடைய ஹார்மோன் தான். ரெண்டுக்குமே காரணம் அந்த ஹார்மோன் தான். அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது. அதனால தான் அப்பப்போ பிரேக் எடுக்கணும். சும்மா கண்டினியூஸாக நான் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு இருந்த நாட்டுக்கே நான் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வேலை செய்யக்கூடாது. ஒரு கொஞ்சமாக நம்ம வேலை ஒரு 2 மாதம் கண்டினியூஸாக வேலை செய்யுமா, அப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொண்டு போகும்போது இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போக போகிறதில்ல. அதனால் வந்து அந்த கேளிக்கைகளுக்கு, இந்த மாதிரி ட்ராவல் போகிறதுக்கு, இல்லைனா ஸ்பா போகிறதுக்கு, இந்த மாதிரி பியூட்டிஷியன்கிட்ட போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ வந்து அந்த அந்த ஒரு இது தெரியாது நமக்கு. ஸோ அது வந்து நான் எப்போவுமே அதில் ரொம்ப இதாக இருப்பேன். எனக்கான ஒரு டைம் ஒதுக்குறது, என் குடும்பத்துக்கான ஒரு டைம் ஒதுக்குறது, இதெல்லாம் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அது எப்போவுமே செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ இப்போது ஒரு நர்ஸாக இருக்கனால உங்ககிட்ட இந்த ஒரு கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பீரியட்ஸ் அப்படின்னும் போது அந்த டைமில் இந்த ரொம்ப பெயின் இருக்கிறனால டேப்லெட்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிற பழக்கங்கள் இருக்குது. அது எடுத்துக்கலாமா, இல்லை அதை பற்றி எப்படி? டிபெண்ட்ஸ். சில நேரத்தில் வந்து சிலவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும், அதனால ரொம்ப யூட்ரஸில் சில கண்டிஷன்ஸ் இருக்கும், அதனால ஓவர் பெயின் இருக்கும், ரொம்ப ஓவராக பெயின் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் டேப்லெட் எடுத்துக்கிறதுல வந்து தப்பு இல்லை. ஆனால் வந்து சாதாரணமாக எந்த கண்டிஷன்ஸும் எனக்கு இல்லை, ஆனால் நான் வந்து டேப்லெட் எடுக்கிறதே ஒரு ஹேபிட்டாக ஆக்குவேன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். வலி வந்து சில இடங்களில் வலியை நம்ம வந்து தாங்கி தான் ஆகணும். இப்போ வந்து ஒரு குழந்தை பெறும்போது அது பயங்கரமான ஒரு வலி வரும். ஸோ அதில் நம்ம நம்ம இது தாங்க முடியாதுன்னு கிடையாது. பட் as I said, சில கண்டிஷன் உள்ளவங்களுக்கு வலி நிறைய அதிகமாக இருக்கும், அப்போது நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாத டைமில் சும்மா நல்ல ஒரு ஹாட் வாட்டர் பேக் வச்சு வயிற்றுக்குள்ளே வைக்கிறதோ, வயிற்று மேலே வச்சு அந்த மாதிரி இதுக்கு பண்ணுறதோ, இல்லைனா வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதோ, ரிலாக்ஸ் பண்ணுறதோ, அது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அந்த டைமில் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். அந்த டேப்லெட் எடுத்து தான் நம்ம பெயின் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஊரில் வந்து யாராலையுமே, முக்கியமாக பெண்களால் தாங்கிக்க முடியாத துன்பங்கள் நடந்துட்டுருக்கு. டாக்டர் கொல்கட்டா கேஸாக இருக்கட்டும், கிருஷ்ணகிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேஸ், தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை ரீதியான கேசஸ் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களோட தாய்மண்ணில் எப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? இது நடக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி எனக்கு மைண்ட் இதுன்னா, ஒரு ஆறு, இதெல்லாம் வந்து ஒரு ரிவர், இதுக்கெல்லாம் கூட ஒரு பெண்ணினுடைய பெயரை வைக்கிறோம். இது இல்லாமல் கடவுள்களுக்கெல்லாம் நம்ம பெண்ணினுடைய பெயர் வச்சு கொண்டாடுற நம்ம எப்படி இந்த பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதையெல்லாம் எப்படி அலோவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாட் ப்ராசஸாக இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க வெளியே போனாலே போக முடியாத அளவுக்கு, அவங்க போகணுன்னு நினச்சா கூட பேரண்ட்ஸை அனுப்ப முடியாத அளவுக்கு வந்து ஆகிப்போச்சோ அப்படின்னு ஒரு மனம் இது வருது. இதை வந்து அதாவது அந்த அப்யூஸாக இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து சட்டங்கள் வந்து நல்ல தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்படணும். சட்டம் வந்து இன்னும் ரொம்ப இதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல்
பிள்ளைகளை வளர்க்கும் போதே, இப்போ எனக்கே 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்குது, அவங்கள வளர்க்கும் போதே அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்தா வளர்க்கணும். நானே எனக்கு பசங்கிட்ட நான் இதான் சொல்கிறது, நீ வந்து ஒரு பெண்ணை போய் தொடுறேன்னா ஒரு சம்மதம் இல்லாமல், அவங்களுடைய சம்மதம் இல்லாமல், உனக்கு ஏஜ் இல்லாமல், உனக்கு ப்ராப்பரான ஒரு லீகல் பைண்ட் இல்லாமல் நீ எந்த பெண்ணையும் தொடுறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் யூ cannot touch her. that is not your thing. அது வந்து சொல்லி சொல்லி வளர்க்கணும். இப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்க, நம்ம பெண்களுடைய இது எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய அந்த பயாலஜிக்கல் இது எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன்லாம் இப்போ ஸ்கூலில் சின்னதுலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்ன தான் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாலும் இனி உள்ள காலகட்டத்தில் நம்ம பேரண்ட்ஸும் அதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட வந்து சொல்லணும். அது கொஞ்சம் ஒரு சங்கடமான ஒரு காரியம் தான். எல்லா பேரண்ட்ஸாலும் எல்லா பிள்ளைங்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்போ சொன்னாங்களே குட் டச் பேட் டச், பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த அந்த கண்டிப்பாக வீட்டில் இருந்தே அந்த இது வந்து அந்த எஜுகேஷன் வந்து தொடங்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் தொடங்கிட்டேன். அதை நான் எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து அது செய்யணும் வீட்டிலேருந்து. ஸோ பல விஷயங்கள் செஞ்சுட்ருக்க ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெண்கள் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணுங்க, இப்படி தாங்க இருக்கணும்னு சொல்லி உங்களோட ஐடியாலஜியில் ஏதாவது இருக்கா? பெண்கள் எப்போவுமே இமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன தான் படித்து பெரிய இன்டெலிஜென்ட்டாக விஸ்டமாக இருந்தாலும் உங்களுடைய இமோஷன்ஸில் நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். எங்கே எஸ் சொல்லணுமோ அங்கே எஸ் சொல்லணும், எங்கே நோ சொல்லணுமோ அங்கே நோ சொல்லணும். அங்கே தயங்கவே கூடாது. நான் வந்து நான் வந்து குளிக்கிறத ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டான், இதுதான் என்னுடைய லைஃப் முடிவு, இனிமேல் நான் வந்து இருக்க மாட்டேன்னு எத்தனையோ பேர் வந்து தற்கொலை வர போகக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம பண்ணாத தப்பை ஒருத்தன் பண்ணுறேன்னு சொல்லி காணிச்சானா அது அவனுடைய ப்ராப்ளம், இது நம்மளுடைய ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அந்த குறுகிய காலத்தில் ஒரு சமுதாயம் ஒரு வேளையில் நம்மளை பற்றி பேசும், அதை விட்டு அதை மூவ் ஆன் பண்ணணும். அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட டார்ச்சர்லலாம் அதுதான் லைஃபு, இதுதான் இது. இப்போமெல்லாம் எல்லோரும் பிள்ளைங்களாம் நல்ல இதாகிட்டாங்க. எப்படின்னா எடுத்து போடுங்க, உங்களுக்கு வேணுமா என்னை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடுங்க, அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். அதனால் வந்து பயந்துடக்கூடாது. ஆண்களுக்கு அந்த பயம் இருக்காது. எப்போவுமே ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பயப்படுற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஆனால் பெண்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்திலேருந்து வெளியே வரணும். அது எப்போ நடக்கும்னா நம்மளையும் கொஞ்சம் கரெக்டாக நம்ம வச்சுருக்கும்போது நமக்கு அந்த பயத்திலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரியத்தில் கொஞ்சம் இருந்தால் வந்து அதுதான் வந்து பெண்களுக்கான ஒரு பதக்கம்னே நான் நினைக்கிறேன். லண்டன் தமிழ்ச்சியாக லண்டனில் தான் நாங்கள் உங்களை பார்த்துட்டு இருந்தோம். அது தொடர்ந்து இன்றைக்கி வந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இன்னும் பல சக்ஸஸ் அடைய நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.